எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே.
இந்த நேரத்தில் எங்களை அழைத்து வந்ததற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களோடு நீர் என்ன பேச விரும்புகிறீரோ நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு இந்த வசனங்கள் ஆசீர்வாதமானதாக இருப்பதாக, எங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்வதாக, எங்கள் நோய்களை துரத்துவதாக, எங்களுக்கு நல்ல கிருபைகளையும் ஆண்டவரே ஒரு மகிமையும் ஒரு கனத்தையும் பெருகப்படுவதாக கேட்கிற ஒவ்வொருவருடைய இதயமும் ஆயத்தமாக இருப்பதாக, ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு 1000 மடங்கு பலன் செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சரி, எதிர்பார்ப்போடு இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதிப்பார். நாம் தியானிப்பதற்காக எடுத்த வசனம் சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, என் உள்ளம் தேவன் பால் பொங்குகிறது. இயேசுவை இரட்சித்தார் நாடி பாடிடுவேன், எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை இரட்சித்தார் நாடி பாடுவேன், எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எப்போ பொங்கும்? ஒரு மாவை அது விசேஷம் ஆபத்துக்கு வச்சாதான் அதில் கொஞ்சம் ஈஸ்டர் போட்டு வச்சுட்டோன்னா கொஞ்சம் மாவு அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா கனமான துணியை கூட என்ன செய்கிறோம், தூக்கிடும். அந்த மாவு வந்து அந்த கனத்த மூடியை தூக்கி பொறுக்கி என்ன செய்யும், படி நான் கொஞ்சம் தானே வச்சேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த கனமான மூடியை தூக்குகிற வல்லமும் கூட அந்த மாவுக்கு அந்த பொருளுக்கு வரும். இப்படிதான் தேவனுடைய இருதயத்தை பார்க்க. ஆக அந்த நமது இருதயம் என்ன வசனம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதை நிறுத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதாவது லிவிங் ஃபவுண்டன், ஊற்று, உயிருள்ள ஜீவ ஊற்று, செத்து போகாது, அதான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அந்த ஊற்று புறப்படுவதனால நீ எதை காத்துக்கொள் அப்படிங்கிறாங்க, இருதயத்தை காத்து. இருதயம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அந்த இருதயத்தை காத்துக்களவும் செய்யலாம், இருதயத்தை யாராலும் போடலாம். இப்போ செய்தியை கேட்டுக்கிட்டதே எல்லாத்தையும் கான்சென்ட்ரேஷனும் இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள போடணும். நீங்கள் உட்கார்ந்துருக்கோம், எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணியிருக்கோம். இந்த நேரம் அழைப்பு அநேகருக்கு விடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் தான் வந்திருக்கும், ஒரு சிலர் உண்மையான காரணங்களும் இருக்கும். உண்மையான காரணம் இல்லாட்டா கூட ஏனோ தான் என்னத்தை எத்தனை பசங்கத்தை நம்ம கேட்டுட்டோம், என்னத்தை கண்டோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லை. எவ்வளோ கேட்டாச்சு, எத்தனை பாசிட்டிவ் பயிற்சி, எத்தனை பெரிய ஊழியக்காரங்க நம்ம சொல்ல முடியாது. என் தலையை காட்டி காட்டி என் முடி உசுந்தது தான் மிச்சம். நான் எத்தனை பேர் ஊழியர்கிட்ட போய் ஓடி நான் பண்ணினேன். சோர்த்து போய் நீங்கள் அனைவரும் வீட்டில் இருக்காங்க, நமக்கு சோர்வு வந்தது. ஆனாலும் சரி, நம்ம எத்தனையோ பண்ணியாச்சு, வீட்டில் உட்கார்ந்துருக்கிறத எத்தனையோ வேலை இருக்குது, சரி வந்து பார்த்துக்கலாம். சரி, ஒரு 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணும்போது அநேக சோதனத்தினாலே திரும்பை பெறும். அதனால் அது எனக்கு என்னுடைய குடும்பங்களை முறிக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக இந்த இடத்துக்கு நம்ம வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துக்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பாடணுமே, நம்ம இருதயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தான நேரம் இருக்குதுதான். 100க்கு 100 நான் அப்படி தான் நான் இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது மகன் ஒரு பிறந்து அப்படின்னா பிறந்து என்ன செய்ய
செய்யும்? ஒரு இடத்துல பிடிச்சு வைக்க முடியுமா? குரங்கு மரத்தில் இருக்க குரங்கு குண்டுல போனால் குண்டுக்குள்ளே வச்சிருக்கலாம், அப்புறம் சுற்றிட்டு வரும். ஒரு குளத்தானும் அங்கே இருந்து எங்கேயோ கிளம்பி போகும், நோக்கமே இருக்காது. இந்த தாமும் எப்படி நம்ம தாவிட்டாரு. இன்னைக்கு நமக்கு மனம் குரங்கு மாதிரி தாவக்கூடாது. நல்லா பாருங்க, நம்ம காரியத்தை தவிர எங்கெல்லாமோ பார்ப்போம். அந்த ஊழியக்காரன் செஞ்சுட்டாரு. இந்த இதில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. டிவியில் யூடியூப் போட்டு செல்லில் பார்க்கலாம். யார் எந்தெந்த ஊழியக்காரங்கள் இல்லாமோ அவங்க வாய்க்கு வந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு அம்மா அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ஊழியத்தில் லட்சத்தில் ஒன்று செய்வாங்களான்னு தெரியாது. அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. ஏதோ பெரிய அவங்க ஆண்டுதான் அபிஷேகம் பெற்று ஊழியக்காரர். இந்த அபிஷேகத்தை மறந்துருந்தாங்க. அந்த அபிஷேகம் அவங்களுக்கு பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது. அவங்க சும்மா இல்லை. அக்கறை வார்த்தையை சொன்னாங்க. அக்கறை வார்த்தையினால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டதுனால என்ன செஞ்சாங்க? ஊழியக்காரங்க காலடியில் பணத்தை அள்ளி எறிந்தாங்க. அவர் போய் நான்லாம் கேட்கல. ஒரு சில நல்ல பேசினாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, எனக்கு வெளிப்பாடு கிடைச்சதுன்னு பணத்தை அள்ளி எறிந்தாங்க, எறிந்தாங்க. வைக்கா அவங்க வீட்டில் போய் விட எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது பேசுறது பார்த்தா எக்கச்சப்போ இது. உடனே ஒரு நாள் அம்மா அந்த ஊழியக்காரர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த அம்மா இப்படி பேசியிருக்கக்கூடாது. இது ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டு தயவு செய்து சொல்லுங்க. அப்படிப்பட்ட கதிரை இருந்தோம். விலைக்கு வந்துருக்கு. அவன் நின்னாலும் சரி, ஒருத்தனை ஒரு ஊழியக்காரனை இந்த எஜமாட்டு போய் எதிர்த்தாத, குற்றப்படுத்தாத. அவன் நின்னாலும் விழுந்தாலும் எஜமான் பார்த்துக்கிடுவான். பெரிய எஜமான் அவர் பார்த்துக்கிடுவார். வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். அது அவர் பார்த்துக்கிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் சகரியா போய் பிள்ளை வளர்க்கணுன்னோட அவன் நம்புறனோட ஒரு தூதனை அனுப்பி தூதன் எழுதிதான் கட்சிக்குள்ள வாய பொத்தி ஊமையை இருந்தான். பிள்ளை பிறந்து தேவைக்கு கரெக்டான நேரத்தில் திறந்து விட்டுதான். அவருக்கு தெரியும் ஒருத்தன் கத்தத்து மைமே தெரிந்தல ஏதோ என்ன பண்ணாராம், ஒரு அடி குழு கொடுத்து செத்து பேர். அதை அவர் பார்த்துட்டுவார். நமக்கு அந்த ஜோலி இருக்கு, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நமக்கு உள்ள ஆடி நாட்களில் மற்றவருடைய அன்பை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கவே காலம் வந்தது. அப்படி இருக்க நம்ம மற்ற இதை நம்மளுக்கு தான் ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி புது திருப்பதி பிசாசு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் எல்லாம் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். உள்ளங்கை அளவில் அடக்கி வச்சுக்கலாமா இருதயம், அவ்வளோதான். சிறிய ஆனால் அது உலகம் முழுவதும் சுற்றி வரும். அதை கட்டுக்களை வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை வளர்க்கக்கூடாது. அதாவது கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருப்பணியாப்பா. இந்த துருப்பு நமக்கு பெருசாக லென்ஸை போட்டு வச்சுருந்தோம். பெருசாக நம்ம கண்ணில் இருக்க உத்திரம் நம்மளுக்கு துருப்பு மாதிரி இருந்து இல்லாதது போல தெரியுது. அது ஒரு இன்பமாக ஒரு பிசாசின் கேரக்டர். இது வரைக்கும் நம்ம இப்படி குறை பேச வீட்டில் உள்ளவங்களை மாமியாரை பற்றியோ மாமனாரை பற்றியோ மருமகளை பற்றி கேட்டால் அந்த பிள்ளைங்க எவ்வளோ நன்மையான காரியம் இருக்கும். அந்த நன்மையை இன்னும் மறந்துடும். இந்த பிள்ளைங்க ஒரு தீய காரியத்தை புதாகரமாக்கி பேசுறதுனால நம்ம பல்ல குத்தி நாசம் பண்ணி நம்மளே நாசத்தை எடுத்துருந்த பாரு. யாரையும் கட்டி குறை சொல்ல வேண்டாம். அப்படியா கேட்டாங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம போய்கிட்டே ஓடிக்கிட்டே ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான்
ஓடுகிறேன் எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் கொண்டும் தான் நான் பார்க்கணுமே, அவர் கொண்டும் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையை வைத்து பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், ஜீவ பாதையிலே நான் ஓடுகிறேன். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக்னெண்டா நின்றுக்கூடாது. மற்றவர்கள் நம்ம புறமே ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நிலையா கட்டி கிடந்த தண்ணி மாதிரி நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஸ்டாக்னெண்ட் வாட்டர் ரொம்ப நார ஆரம்பிச்சிடும், கட்டுக்கடை தண்ணி நார ஆரம்பிச்சிடும். ஆசாரியனுடைய உதவிகளில் அறிவை தேடி ஜனங்கள் வரும்போது நம்ம இதயத்திற்கு நாதத்தை தான் கொடுக்க முடியும். பிறகு பசுல ஆரம்பிக்கும் போது அந்த நார ஆரம்பிச்சு நமக்கே தெரியாது. சில சமயம் நம்ம ஃபேனில் ஏதோ ஒட்டிருக்கு, இல்லை காலில் ஏதோ ஒட்டிருக்கு, அதுவே நம்ம வாழ பழகிட்டோம்னா நமக்கு அந்த நாத்தம் தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் அந்த இதெல்லாம் நாத்தமான காரியம். விசேஷமாக ஊழியக்காரங்களை பற்றி கொடுக்கிறது, ரெண்டாவது மற்ற ஜனங்களை பற்றி கொடுக்கிறது. நிச்சயமாக நியாயத்தீர்ப்பு நாள் ஒரு நாள் இருக்கும். எனக்கு மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து எல்லா கணக்கும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு நடக்கும். நம்ம வாழ்க்கை இருக்கு. இப்போ வாழ்க்கை வந்து பார்த்தா மனுஷனுடைய வாழ்க்கை ஆட்கள் எத்தனை வருஷம் கொடுக்காது. ஆதியாகமத்தில் பார்க்கணும் 120 மனுஷனுக்கு ஆதியாகமத்தினுடைய நாட்கள் 120 நாட்கள் ஆண்டவரே கொடுத்தார். அதோட கூட வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம், 969 வருஷம் மேக்சிமமாக பயன்படுத்தியிருக்கு. புதிய பாடு விடுது, என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். நிச்சயமா இருக்கலாம். சாகாமலே கூட நம்மளால செய்ய முடியும், வாழ முடியும். நானே உயிர் கருதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ருசிப்பார். என்ன அர்த்தம்னா, எனக்கு சாகவே ஆசை இல்லை, நான் இந்த உலகத்துல ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். பரலோகத்திலே ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடியாது. பரலோகத்தில் ஆண்டவர் அன்பாக நிரப்பப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே எந்த துரோகமும் கிடையாது, எந்த வளர்ச்சியும் கிடையாது. அவ்வளோதான். இந்த உலகத்தில் என்ன பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயில் இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப வேணும் ஆசையாக இருக்குன்னா இருந்துட்டு போகும். நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை காட்டுவேன். எவ்வளவு வேணுமோ இருந்து பாரு. நம்ம 1000 வருஷம் இருந்தாலும் நம்ம கம்பெனி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. 120 வருஷம் தாங்க, 120 தான் இல்லை. இப்போ கொரோனா காலத்துக்கு பிறகு 25 வயசுலேயே நாட்டுடாக வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்களா, எக்ஸசைஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதிலே துண்டு அதே செகண்டில் விழுந்துருக்காங்க. அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, காட்டுறாங்க. ஆடிட்டு இருக்கும்போதே அவ்வளோதான். இப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது எவ்வளோ காலனாலும் இருக்குது. வாயிருக்குல அதுக்கு மேலே இருந்தாலும் இருந்து போட்டார். அது ஒரு பக்கம் போக நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும். நம்ம வாழ்நாள எத்தனை நாள் இருக்கும், வருஷங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை நொடிகள். ஒவ்வொரு நொடி பொழுதுன்னு நம்ம பண்ணது கணக்கு நம்ம கொடுக்கணும். எத்தனை நேரம் டிவி கழிக்கும், எவ்வளோ நேரம் சாப்பிட்டே கழிக்கும், எவ்வளோ நேரம் வம்பு பேசியே கழிச்சோம்,
எத்தனை நேரம் குறை கொடுத்துட்டே இருக்காது, மறுபடியும் வந்துடும். ஒருவேளை மறுபடியும் கேரக்டர் இருந்தால் அந்த நேரத்தை மனசில் ஆண்டவரே எனக்கு இந்த குணாதிசயம் இருக்குது, நான் இனி யாரை குறித்தும் குறை சொல்ல மாட்டேன். நம்மளும் குறை சொல்லி இருக்கிறாங்க, குறை சொல்லி இருக்கிற நாமே குறை சொல்லவே வேண்டாம். வாய் வந்துட்டாங்க, ஒரு சப்போஸ் குறை பேசிட்டாங்க, ஆண்டவரே நான் அப்படி குறை பேசிட்டேன், என்னைய மன்னிங்க. அந்த ஸ்பிரிட் அதை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள்ள கடமைப்பட்டோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் போகுகிறது. தீய காரியம் வந்தால் அங்கே வழியை கொடுத்துடணும். யார் மூலமாக, கணவர் மூலமாக வரலாம், மனைவி மூலமாக வரலாம், வயதானவங்க மூலமாக வரலாம், தேஜமான பெண்கள் மூலமாக தான் வரும். அதனால் காத்துக்கணும். வாய் வந்தால் காரி நான் அவளை பற்றி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, எதுவும் இருக்கு போதும். அது நியாயம் இருக்க ஒருத்தருக்காக அதை பார்க்கணுன்றதுக்காக பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைகள் தவறு செஞ்சாங்கன்னா நடிக்கக்கூடிய வேலை நம்ம வேலை. அம்மா குறை பேசுறது இப்படியெல்லாம் செய்யாதுங்க. அதையும் அன்போட அது ஒரு ஜபத்தோடு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் கேட்பாங்க. இல்லை இவங்க யாரும் நம்ம கேட்கறது யாரும் இந்த காலத்தில் இருக்கும். ஆக கடைசி காலத்தில் பிள்ளைகள் தாய் தருவதற்கு கீழ்படியாக மாட்டாங்க. எல்லாமே ஆனால் தேவ வல்லம் நமக்குள்ள, தேவ பலன் நமக்குள்ள, நம்ம அந்த அன்பு நமக்குள்ள, அந்த கண்டிப்பு நமக்கு வந்துடும். நம்ம சொல்லுற ஒரு வார்த்தைக்கும் மற்றவங்க இணங்கி போகக்கூடிய கிருபைகளை, கீழ்படியக்கூடிய கிருபைகளை தருவார். ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் காணணும், வல்லமை காணணும். நீங்கள் நானும் ராஜா ராஜாச்சி பல 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 ஒரே சவண மாதிரி 10 தடவை சொல்வதற்கு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாலே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு பத்தாது. வேலைக்காரன் சுத்தமாக ஒரு வார்த்தை ஏறது பெரிய கத்தத்தின வார்த்தைகள் ஜபத்துக்கு வரும்போது சுருக்கமாக இருப்பதா நம்ம இருந்தே நல்லதாக நிறைய நம்ம இருந்தே நல்ல விசேஷத்தினால பொங்கிக்கிட்டே இருக்கணும். அதில் இருந்து ஜீவ கூட்டு போடுறதுக்கு தண்ணி பாய்க்கும். ஒரு சின்ன இலை வாய்க்கால் பண்ணுது குறைஞ்சி போச்சு. வாய்க்காலுக்கு தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா பாய்க்க தண்ணி இதே வரவே தேங்குவாங்க. பார்த்தா ஒரு இலை தான், காஞ்ச இலை தான் அடைச்சி கிடக்கும். அந்த இலையை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதை பாட்டு போகும். இது போல தான் அக்கறையோடு இருக்கணும். எந்த இடத்துல தர நம்ம பேசிட்டோமா அந்த காரியம் உடனே அங்கே உட்காந்து ஆண்டவரே இந்த இடத்துல நான் இடையில தேவ பிரசனம் உணர முடியுதா? தேவ பிரசனத்தின் நறுமணத்தை நம்மால் உணர முடிகிறதா? என்ன வேலை செய்தால் நீங்கள் எப்படிப்பட்ட போஸ்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் அமைதியாக இருந்தாலும் சரி, தேவ பிரசனம் உணர முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வாழ்க்கை. இல்லது அதை நம்ம சும்மா அந்த சொன்னாங்க, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு சித்தவன். உயிர் இருக்கலாம், நடக்கிற நடமாடு பண்ண மாதிரி ஆயிடும். செத்ததுக்கு தான் ஸ்ப்ரே தெரியும். மற்றபடி நமக்கு ஏற்கனவே நறுமணத்தை கற்று கொடுத்து ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் போனதும் அறுவாடமான சந்ததியில் கேட்டு தப்பி வசனத்தை காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறப்பு பண்ணி எல்லா இடங்களிலே, எல்லா இடம், அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை பிரதம மந்திரி உடைய அலுவலகத்துக்கு நம்ம போகலாம், யோசிப்பு போல திறச்சாலைகளை போகலாம். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை சொல்லவே மாட்டேன். ஒரு நல்ல செஞ்சு இல்லை ஒரு நல்ல பலாப்பழத்தை இல்லை, நல்ல பழுது, நல்ல குவாலிட்டியான பழம் கொண்டு போய் வைங்க. அது இருட்டறையானாலும் சரி, அது சாக்கடையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நல்ல சுத்தமான ஒரு நல்ல இடமா இருந்தாலும் சரி, அரண்மனையாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் அது எது செய்யும்? எப்படி எந்த பலாப்பழம், எங்கே உள்ள பழம், என்ன பழமாக இருக்குது? அதுதான் நம்ம தான் அழகா பலாப்பழத்திலும் கோடி மடங்கு மேலானது. விளையாட்டு ரத்தத்தால் மீட்கப்படும்
மதிப்பு, நம்மளோட மதிப்பு எத்தனையோ கோடி 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 பில்லியன் டாலர்களுக்கு சமானம். நம்ம மதிப்பு நமக்கு மறக்கடிச்சுட்டாங்க சார். நம்மளுக்குள்ள இருக்க இருதயம் ரொம்ப பெருசு. இந்த 45:1 மாதிரி 6:45 லேசா ஞாபகம் வச்சுக்கலாம். லூக்கா 6:45. நல்ல மனிதன் இதே மாதிரி நல்ல விஷயத்தில் இருந்து நல்லது 3 நல்லது இல்லையா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 45:1 6:45 அடிக்கடி தியானம் பண்ணிட்டே இப்போ அது அடிக்கடி எனக்கு தான் ஒன்று வந்துட்டு அந்த வசனம் வந்துடும். எல்லா காவலோடும் ஒன்று இருந்தே காத்துக்கிறோம். அது இந்த திண்டு ஜீவ ஊற்றி பிறப்போம். ஆமாம் ஆண்டவரே, சாக்கடை மாதிரி இருந்ததாமோ நான் நினைச்சிட்டு இருக்கேன். தேவையில்லாத காரியத்தில் விட்டுதேன். பின்னாடி மறந்து முன்னாடியை நோக்கி கிறிஸ்தியத்துக்குள் தேவன் அழைத்த பரவழைப்பின் பந்தயத்திற்காக லக்கை நோக்கி போவோம். இதான் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கணும். இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்குங்க அப்படிங்க. நீங்கள் அழைக்கப்பட்டது பெரிய நோக்கத்துக்கு அழைச்சிருக்காங்க ஆண்டவர். சமயம் வாழ்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்திய வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசனம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம துன்பத்தையும் துக்கத்தையும் கவலையும் கண்ணீரையும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். குறைகளை பேசிட்டு அந்த ஜனங்கள் எப்படி அப்புறம் எந்த முகத்தோட சுவிசேஷத்தை நம்ம சொல்லுவோம்? இப்போ உள்ள காலம் சொல்றதில்லை, காட்சி பொருளாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கே பாடம் சொல்ல நடக்க மாட்டேங்குது. எல்லாமே வீடியோ, ஸ்மார்ட் லேப், அந்த லேப் இந்த லேப் ஹைடெக் லேப் பிள்ளைகளை நிறைய கொண்டு போய் காட்சி பொருள் அப்படின்னு தான் பிள்ளைகள் பாடமே நடத்தக்கூடிய நிலையில நம்ம இருக்கும். சொல்லு காதல் விட்டு கேட்டார் சாட்சி அப்படிதான். உங்களையும் நீங்கள் ஜனங்கள் பார்ப்போம். நம்ம கவுடி கடையில் உள்ள பொம்மைக்கு அழகான சேலை கட்டி வச்சிருப்போம். அதை பார்த்து அதே சேரீ எனக்கு கொடுங்க, அதே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குமா. அப்படிதான் நீங்கள் ஆண்கள் என்னையும் உங்களையும் காட்சி பொருளாக வச்சுருக்க, சாட்சி பொருளாக வச்சுருக்க. நம்ம வாய்ப்பு சொல்வது மட்டும் சாட்சி சொல்ல சொல்றாரு. அதுக்கும் ஒரு படி மேலானது காட்சி பொருளாகவே தொட்டு பார்க்காங்க. தொட்டா தேவ வசனம் தான். எனக்காக எனக்கு ஜோகம்லாம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? எனக்காக வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஒரு முறை ஒரு சின்ன சாட்சி, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முந்தி என்னோட பணியில் இருக்கிற ஒரு அம்மா அப்புறம் வந்துருக்குங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, புதுசாக திருமணமான தம்பதிகள் 2 பேர் சேர்ந்து வாழ மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு டைவர்ஸ் கேஸுக்கு போகும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்கள, அதனால் கூட்டிகிட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் கூட்டிட்டு வரேன். ஆனால் நீங்கள் வசனத்தை பற்றி பேசக்கூடாது, உங்கள் கடவுளை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்களோட தீவிரமான அவங்க மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க. நான் அப்படித்தான் சொல்லி கூட்டிகிட்டு வரேன். அப்படியா கேட்க பழைய பாருங்க, நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்போ எனக்கு வசனம் என்ன கிடைக்குதுன்னா, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எனக்கு திருமணம் எனக்கு ஒரு தெளிவான வார்த்தை